ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவை போர்ட்டலில் ஃப்ரான்ச்சைசி லாகினில் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி பே பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை போர்ட்டல் ஃப்ரான்ச்சைசி லாகின் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி பே பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் நம்மக்கிட்ட எடுப்பாங்க, எவ்வளோ சார்ஜஸ் வந்து டிஎன்இஜியை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன் இ-சேவை போர்ட்டலை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா நிறையா சர்வீசஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டான்கெட்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டிஇபி 601 எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பருங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஏரியாவுக்கான கன்சூமர் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய சர்ச் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பர், கன்சூமர் நேம், அவங்களுடைய பேங்க் கோட், பில் அமௌண்ட்டு, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, டிரான்சாக்ஷன் டேட்டு, டிரான்சாக்ஷன் ஐடி, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே எல்லாமே கரெக்டானு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பில் பே பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 15 ரூபா வந்து டிஎன்இஜி சைட்லேருந்து டெபிட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப்புன்னு கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கும். கேஷுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே வந்து இபி பில் வந்து பே ஆகிடுது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வித் டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லும் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டிஎன் இ-சேவை போர்ட்டலில் வந்து இபி பில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த ரெசிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிப்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க, இந்த கன்சூமர் நேம் கொடுத்துட்றாங்க, டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துட்றாங்க, டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ரெசிப்ட் நம்பர், கன்சூமர் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணம் செலுத்திய விவரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் கட்டண தொகை எவ்வளோங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இ-சேவை மைய கட்டணம் அதுவும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேலட்லேருந்து மொத்தம் 58 ரூபா வந்து டெபிட் பண்ணுவாங்க. டெபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 3 ரூபா வந்து அவங்களுக்கான சார்ஜஸாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து இபி பில் கட்டுறதுக்கான ஃபுல் மெத்தட். ஸோ இது மூலமாக இனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டலில் இபி பில்லும் வந்து பே பண்ணிக்க முடியும். வேலட் லோட் பண்ணும்போது நெட் பேங்கிங் மூலமாக வந்து வேலட் லோட் பண்ணுங்கள், அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இ-சேவை போர்ட்டல் மூலமாக வந்து இபி பில்லும் பே பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.